children. Rama Lakshmana Janaki Jai Bolo Hanuman ki. இது எந்த ஸ்லோகத்துல வரும்? ஹனுமான் சாலிசா. ஹனுமான் சாலிசா யாரு பாடினது? இன்னைக்கு அவரை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நாட்டுல பக்தி நிறைய பரப்பறதுக்கு நிறைய மகான்கள் அவதாரம் பண்ணாங்க. இங்க ஆழ்வார்கள், நாயன்மார்கள், கொஞ்சம் மேல புரந்தரதாசர், அன்னமையா, பத்ராசுல ராமதாசர், வியாசராஜர், ராகவேந்திர சுவாமிகள், நாமதேவர், ஞானதேவர், துக்காராம் மகாராஜ், ஜெயதேவர், சைத்தன்ய மகாபிரபு, மீராபாய், சூரதாஸ், கபீர்தாஸ், துளசிதாஸ். இன்னைக்கு நாம கோஸ்வாமி துளசிதாசர் பத்தி தான் பார்க்க போறோம். பவிஷ்யத புராணத்தை என்ன சொல்றதுக்கு, ராமாயணம் திரேதா யுகத்துல நடந்தது. கலியுகத்துல வால்மீகி மகரிஷியே ராமாயணம் எழுதுறதுக்கு திரும்பி போறப்பான்னு சொல்லியிருக்கு. அதனால துளசிதாசர் வால்மீகியோட அவதாரம் தான் சொல்லப்படுறது. துளசிதாசர் உத்தரப்பிரதேஷ்ல பிறந்தார். ஆத்மாராம் துபே அண்ட் துல்சி பாய் தான் அவரோட அம்மா அப்பா. குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட நட்சத்திரம் அப்பாவுக்கு ஆகாதுன்னு அந்த ஊர்ல உள்ளவாலாம் சொன்னான். அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுத்து. அவ வீட்டுல வேலை செய்யற சுனியாங்கிறவளை கூப்பிட்டு குழந்தைய கொடுத்துட்டு நிறைய நகையெல்லாம் கொடுத்துட்டு, அம்மா எனக்கு ரொம்ப முடியல, நான் ரொம்ப நாள் இருப்பேன்னு தோணல, நீ குழந்தைய எடுத்துட்டு போய் உன்னோட ஊருக்கு எடுத்துட்டு போய் வளர்த்துரு அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி அவ அம்மா ஒரு 3-4 நாள்ல இறந்தும் போயிட்டான். சுனியா ஆசையா அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்த்தா. ரொம்ப சின்னத்திலேயே குழந்தை ராம் ராம்னு ராமராமன் சொல்லிட்டு, அதனால ராம்போலா அப்படின்னு குழந்தைக்கு பேராச்சு. ஆனா ராம்போலாக்கு ஒரு 5-5.5 வயசு இருக்கும் போதே சுனியாவும் இறந்து போயிட்டா. பெரிய செல்வந்த குடும்பத்துல பிறந்தாலும் அனாதையா இருந்தது குழந்தை. பசிக்கு அப்படி ஆயிடுது. ஆனா குழந்தைக்கு பசின்னா இந்த உலகத்து அம்பாள் சும்மா இருப்படா, திருஞான சம்பந்தருக்கு சீர்காழியில அமுத பால் கொடுத்தா இல்லையா, அதே மாதிரி ராம்போலாக்கும் வயிறு நிறைய உணவு அளித்தார். வயிற்று பசிய போக்குறதுக்கு அம்பாள் அன்னம் கொடுத்தா. ஆனா அறிவு பசிக்கு சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? நரஹரிதாஸ் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். குழந்தை அவரை மீட் பண்ற மாதிரி பண்ணார். நரஹரிதாஸ் குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டார். குழந்தைக்கு ஒரு 7 வயசு இருக்கும் போது பூணல் போட்டார். துளசிதாஸ் பேர் வச்சார். இதை பத்தி எல்லாம் நம்ம துளசிதாசர் பின்னாடி வினய பத்திரிகா, கவிதாவளின்னு இந்த கவிதை எல்லாத்தையும் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. நரஹரிதாசன் குழந்தைக்கு ராமாயணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னே சொல்லலாம். தினம் ராமாயணம் சொல்லுவார், தினம் ராமாயண கதையை சொல்லுவார். அப்படியே மனசுல ஆழமா பதிஞ்சு போற அளவுக்கு. அந்த காலத்துல அம்மா எல்லாம் சாதம் போடும்போது தூங்க வைக்கும் போதெல்லாம் குழந்தைகளுக்கு ராமாயணம், மகாபாரதம்லாம் சொல்லுவா. பட் பாவம் இந்த காலத்து அம்மாக்கெல்லாம் நேரமே இல்லை. நரஹரிதாஸ் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு, குழந்தை இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு காஷிக்கு போறாங்க. காஷியில சேஷ சனாதனான்னு ஒரு மகான் இருந்தார், பெரிய ஸ்காலர். அவர்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சார். இப்ப குருகுல வாசம், வேதங்கள், வேதாந்த விஷயங்கள், ஜோதிஷம், அப்புறம் சான்ஸ்கிரிட் கிராமர். இப்ப தமிழ்ல கிராமர் தொல்காப்பியம் எழுதுன்னு சொல்லுவா இல்லையா, அதே மாதிரி சான்ஸ்கிரிட் கிராமர் பாணினி அதெல்லாமும் சொல்லி கொடுத்தார். ஒரு 15-16 வருஷம் இவரோட குருகுல வாசம் போச்சு. ஒரு 16 வருஷம் யோசிச்சு பாருங்களேன். 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு டிகிரி முடிக்கிற அளவுக்கு அத்தனை நாள் ரொம்ப சிறப்பா கத்துண்டா. திருவள்ளுவர் கல்வியோட சிறப்பை திரும்ப சொல்லிருக்காரு, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அப்ப சேஷ சனாதன என்ன சொன்னாருன்னா, குருஜி என்ன சொன்னாருன்னா, அப்பா நீ கத்துக்க வேண்டியதுலாம் கத்துண்டாச்சு, இப்ப நீ போய் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கோ, ராமநாமத்தை விட்டுடாது, ராமநாமத்தை ராமாயணத்தை எல்லாருக்கும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சார். நம்ம துளசிதாசர் தன்னோட சொந்த ஊருக்கு திருப்பி வந்துட்டார். அங்க கற்றவருக்கெல்லாம் சென்ற இடம்லாம் சிறப்பு இல்லையா, ராமாயணம் கதா காலட்சேபம், ராமாயணம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னும் நிறைய பேர் கேட்பான். அப்ப டிவி அந்த அதர் கேஜெட்ஸ் இருந்தது. ஸோ பெரிய வாசப்பெல்லாம் கேட்கறதுக்கு எல்லாரும் உட்காந்து கேட்பான். இவரோட அறிவும் திறமையும் பார்த்து அடுத்த ஊர்ல இருந்த ஒருத்தர் தன்னோட பெண் ரத்னாவதிய
இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இவருக்கு ரத்னாவளி ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஆசையா இருந்தார். ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டார். ஒரு நாளைக்கு இவர் ஒரு வேலை விஷயமா அடுத்த ஊருக்கு போக வேண்டியதா இருந்தது. அப்ப ரத்னாவளியோட அம்மா வீட்லயும் ஒருத்தர் வந்துட்டு, அம்மா உன்னை பார்க்கணுங்கிற அம்மா. சரி அவளும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பி போனா. அடுத்த வீட்டுல சொல்லிட்டு போனா, எங்க வீட்டுக்காரர் வந்தா சொல்லுங்க. துளசிதாசர் வந்தார். ரத்னாவளி வீட்டுல காணணும்னு டென்ஷன் ஆனார். விசாரிச்சார். அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சவொடனே உடனே அவர் கிளம்பிட்டார். ஜோன மழை கொட்டிட்டு இருந்தது. அந்த ஊருக்கு போனோன்னா வழியில ஒரு நதியை கிராஸ் பண்ணணும். நதியில அப்படியே வெள்ளம் கரை புரண்டு ஓடின்னு இருந்தது. ஓடக்காரெல்லாம் கூட நாங்க கூட்டிட்டு போக மாட்டோம்னா. ஆனா இவர் எப்படியோ என்னமோ நீந்தி தாண்டி அந்த ஊருக்கு போயிட்டா. நேரா ரத்னாவளியும் வீட்டுக்கு போயிட்டார். அவன் முன்னாடி போய் நின்றுட்டார். அவளுக்கு இவரை பார்த்த உடனே சந்தோஷம், வருத்தம், கோபம் எல்லாமே வந்திருக்காரே சந்தோஷம். ஆனா எப்படி மழை பெய்யுறது, ஆத்துல அப்படி வெள்ளம் ஓடுறது, எதா ஆயிடுதுன்னா இப்படி பண்றாரு, நம்ம மேல இப்படி ஆசை தேவையா அப்படின்னு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. அவ உடனே என் மேல இருக்கிற ஆசையில ஒரு பாதி ராமர் மேல வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு. துளசிதாசருக்கு இந்த வார்த்தை அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. குரு நம்மள என்ன சொன்னார், அது அப்படியே விட்டுட்டோமே. நம்ம வாழ்க்கையிலும் சில சமயத்துல இந்த மாதிரி நடக்கும். கோலை விட்டு பாதை மாறி போயிடுவோம். அப்ப கோர்ஸ் கரெக்ஷன் நெசசரி. சில பேர் நமக்கு தெரிஞ்சவா, ஃப்ரெண்டோ, அம்மாவோ, அப்பாவோ, கூட பிறந்தவோ யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ண கரெக்டான நேரத்துல, அப்ப அதை அப்படியே எடுத்துக்கணும். நான் படிச்ச முயலுக்கு 3 காலம் நிக்க கூடாது. துளசிதாசர் புரிஞ்சுண்டு அங்கேயும் கிளம்பினார். நேரா பிரயாகராஜ் வந்தார். வந்துட்டு போதும், ஃபேமிலி லைஃப் போதும்னு சன்னியாசி ஆயிட்டார். அவருக்குள்ள இருந்தது ராமரை எப்படியாவது பார்க்கணும். ஒவ்வொருக்கும் ஏதோ ஒரு அம்பிஷன் இருக்கும். இவரோட அம்பிஷன் ராம தரிசனம். நிறைய கோவிலுக்கு போக ஆரம்பிச்சார். அங்கேருந்து பூரி வந்தார், ஜெகநாத பெருமான் கோவில். ராமேஸ்வரம் வந்தார், துவாரகா போனார், பத்ரிநாத் போனார், மானசரோவர் போனார். மானசரோவர் கைலாயத்துக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துல இருக்கு. அப்புறம் திரும்பி காஷிக்கே வந்தார். ராமரை பார்க்கணும், ராமரை பார்க்கணும், ராமரை பார்க்கணும்னு ரொம்ப ஆதங்கம். தினம் ராமநாம ஜபம், பஜனை, பிரசங்கம்லாம் நடந்துருந்தது. இவரோட ரொட்டீன் என்னன்னா, காசில தான் இருக்காலையா, காலங்காத்தால எழுந்துருவார், கங்கையில போய் குளிப்பார். அனுஷ்டானத்துக்கோசரம் கையில ஒரு சொம்பு இருக்கும், கங்கை ஜலத்தை எடுத்துன்னு அனுஷ்டானம் பண்ணுவார். அப்படியே வருவார். மிச்சம் அந்த சொம்புல இருக்கிற தண்ணிய வழியில இருக்கிற ஒரு மரத்துக்கு அடியில விட்டுட்டு வந்துடுவார். தினம் அப்படியே நடந்துன்றது. ஆனா அந்த மரத்துல ஒரு முக்தி அடையாத ஜீவன் இருந்தது. பிரம்ம ராட்சசன்னு சொல்லல. அதுக்கு ரொம்ப தாகம். இவர் அந்த மரத்துக்கு விட்ட தண்ணி அதுக்கு உபயோகமா இருந்தது. அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்தி அடைஞ்சிருந்தது. ஒரு நாளைக்கு அது சந்தோஷப்பட்டு இவருக்கு முன்னாடி வந்துட்டு, நீங்க விடுற ஜலம் எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். இவருக்கு யாருக்கிட்ட என்ன கேட்கணும்னே தெரியல. எனக்கு ராம தரிசனம் ஆகணும். என்னால அது பண்ணி வைக்க முடியாது, ஆனா அதுக்கான வழி சொல்லலாம். நீங்க ஹனுமாரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஹனுமாரை நான் எங்க போய் பார்ப்பேன்? தினம் அவர் உங்களோட கதைக்கு வராரு. அப்படியா? ஆமா. நீங்க கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்துடுவார், குஷ்டரோகி ரூபத்துல இருப்பார். கதை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா கேட்டுட்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு போவாரே, அவர்தான் ஹனுமார். நம்ம துளசிதாசருக்கு ரொம்ப சந்தோஷம். பின்னாடி ராமச்சரித்த மானஸ் எழுதும் போதும் இந்த ஜீவனை பத்தி அதை மென்ஷன் பண்ணியிருக்கார். அதுவாலதான் எனக்கு ராம தரிசனம் கிடைச்சது. அன்னைக்கு கதை நடக்கும்போது கவனிச்சிட்டேன். ஃபர்ஸ்டே வந்துட்டார் அந்த பெரியவர், குஷ்டரோகி மாறி இருந்தார். யாருமே கிட்ட வரக்கூடாது அப்படின்னு ஓரமா போய் உட்கார்ந்துருந்தார். கதை ஃபுல்லா கேட்டார். முடிச்ச உடனே எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பினார். நம்ம துளசிதாசர் கிடுகிடுகிடுன்னு போனார், பின்னாடியே போனார். அப்பெல்லாம் காடு எல்லாம் தானே இருக்கும். அவர் காட்டுல போகும்போது கிடுன்னு போயிட்டு காலை கெட்டியா பிடிச்சிருந்தார். என் பையன் காலை பிடிக்கிறேன். இல்ல, நீங்க தான் ஹனுமான் எனக்கு தெரியும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஹனுமார உடனே தன்னோட ஒரிஜினல் ரூபத்தை காமிச்சு, என்னப்பா வேணும் அப்படின்னு. எனக்கு ராம தரிசனம் பண்ணணும், நீங்க தான் அதை பண்ணி வைக்கணும் அப்படின்னு.
அப்படியா? அப்ப நீ சித்திரக்கூட்டுக்கு போப்பா, சித்திரக்கூட்டில் ராம தரிசனம் ஆகும். நம்ம துளசிதாசர் ஹனுமாரோட காலை பிடிச்சாரு இல்லையா, அந்த இடத்துல தான் இப்ப காஷியில சங்கடமோச்சன் ஹனுமார் கோவில் இருக்கு. இவர் சித்திரக்கூட் போனார். சித்திரக்கூட் ஒரு பிளாஷ்பேக் பார்க்கலாமா? திரேதா யுகம் ராமாயணம். ராமரை அவ அப்பா தசரதர் காட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். ராமர் லக்ஷ்மணர் சீதை காட்டுக்கு வந்தா. ஃபர்ஸ்ட் ஸ்ருங்கிவேலபுரம் குஹனை மீட் பண்ணா. குஹன் நதியை தாண்டி விட்டார். பரத்வாஜர் ரிஷிய பார்த்தா. அவர் நீங்க தங்கறதுக்கு சித்திரக்கூடம் தான் சரியான இடம், அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் இடம், மலை, மந்தாகினி நதி எல்லாம் இருக்குன்னா அங்கேயே ஒரு பர்ணசாலை குடிசை போட்டு தங்கினா. அங்கதான் பரதன் வந்தார். வந்துட்டு தசரதர் இறந்து போயிட்டான்னு சொன்னார். ராமர் அங்க அப்பாவுக்கு காரியங்கள் பண்ணார். அப்புறம் ராமர் ராஜ்யத்துக்கு திருப்பி வர மாட்டேன், இப்ப ராஜாவா ஆக மாட்டேன்னு, உங்களோட ரெப்ரசன்டேட்டிவா நான் ராஜாவா இருப்பேன்னு ராமர் கிட்டேந்து பாதுகை ஸ்லிப்பர்ஸ் அது எடுத்து தலைமையில தூக்கிட்டு போனாரு இல்லையா, அந்த இடம் தான் சித்திரக்கூடம். நம்ம துளசிதாசர் அங்க வந்தா. ராமநாமம் பஜனை நடந்துட்டு இருந்தது. அப்ப அந்த பக்கம் பார்த்தா காடு தானே. அப்பெல்லாம் ரெண்டு பிரின்ஸ் மாதிரி குதிரையில ஒரு டார்க்கா ஒருத்தர் வெரி ஃபேர் அப்படியே போனா. அவளை பார்க்கறதுக்கே ரொம்ப பிரைட்டா இருந்தா. ஓ, யாரோ ராஜகுமாரர் போறா அப்படின்னு நினைச்சுட்டேன். பார்த்தோன்னா அதுக்கப்புறம் கண்டினியூட் ஹிஸ் பஜன்ஸ். பார்த்தா ஹனுமார் எங்க ராமரை பாத்தியா? ராமரா? எனக்கு தெரியலையே. இப்ப ரெண்டு ராஜகுமாரர் போனாலே. ராமர் தான்ப்பா. ஆஹா, என்னோட கண்ணே என்னை ஏமாத்திடுச்சு. நீங்க தான் எப்படியாவது எனக்கு ராமரை தரிசனம் பண்ண வைக்கணும். அவர் வந்தா எனக்கு சொல்லணும். ராமரசாயன துமரே பாசா, அப்படிதானே ஹனுமான் சாலிசார இவர் பாடியிருக்கார். சரி, ஒரு நாள் துளசிதாசர் மந்தாகினியில குளிச்சுட்டு கரையில சந்தனம் அரைச்சுட்டு இருந்தார். நார்த் இந்தியாலாம் ஒரு வழக்கம் இருக்கு. நதியில குளிச்சுட்டு வரும்போது வழியில சன்னியாசி இருப்பா, அவன் நெத்திக்கிட்டு விட்டுருவான். இவன் சந்தனம் அரைக்கும் போது ஒரு குழந்தை, டார்க் பட் வெரி பிரைட் தேஜஸ்வியா ஒரு குழந்தை மூஞ்சி எப்படியே காமிச்சிட்டு, பாபா எனக்கு சந்தனம் எட்டு விடுறீங்களா அப்படின்னு. அந்த குழந்தைய பார்த்தோன்னே இவர் பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது. அப்ப ஹனுமார் ஒரு கிளி மாதிரி பக்கத்துல மந்தாகினி நதிக்கரையோரம் துளசிதாசர் சந்தனம் அரைச்சுட்டு இருக்கார். அப்ப ராமர் குழந்தை மாதிரி எனக்கு சந்தனம் எட்டு விடுங்கன்னு முகத்தை காமிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு புரிஞ்சுட்டா ராமர் தான். அப்படியே ராமரை அனுபவிச்சார். சந்தனம் இட்டு விடணும் தோணவே இல்லை. ராமர் சந்தனத்தை எடுத்து தானும் இட்டு துளசிதாசருக்கு இட்டுட்டார். ராமரோட ஸ்பர்ஷம், ஆஹா, என்ன பாக்கியம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ராம தரிசனம் ஆன உடனே பூர்ண திருப்தியோட ரொம்ப சந்தோஷமா காஷிக்கு வந்தார். ராம தரிசனம், ராமரை பத்தி எண்ணம் இவருக்கு ராமாயணம் குழந்தை ராமனின் பட்டாபிஷேகம் வரைக்கும் அப்படியே காட்சியா தெரிஞ்சுட்டே இருந்தது. இவர் தான் பெரிய ஸ்காலர் இல்லையா, ராமாயணம் எழுதணும் அப்படியே கவிதையா அவர் மனசுக்குள்ள உதிச்சுட்டத. ராமாயணம் எழுதணும்னு எழுத ஆரம்பிச்சார். சம்ஸ்கிருதத்தை எழுதினார். இவர் எழுதிட்டு இருந்தாரா, அன்னைக்கு எழுதினது காணாம போயிடும். இதே மாதிரி 7 நாள் ஆச்சு. என்னது நம்ம எழுதுனதெல்லாம் காணாம போயிடுறதுன்னு இவருக்கு ஒரே யோசனை. அது வாட் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு இவரோட கனவலியும் நனவலியும் காஷி விஸ்வநாதர் அம்பாளோட காட்சி கொடுத்து, நீ ராமாயணம் எழுதுப்பா, அயோத்தியால போய் எழுது. நீ யூ ஆர் ரைட்டிங் ஆஃப் வெரி ஹை ஸ்டாண்டர்ட், சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி எழுது, அயோத்தியால போய் ராமாயணம் எழுது அப்படின்னு அமைச்சு. இவர் அயோத்தியா வந்தார், ராமாயணம் எழுத ஆரம்பிச்சார். இவர் என்னைக்கு தெரியுமா எழுத ஆரம்பிச்சார்? ஸ்ரீராம நவமி அன்னைக்குதான், சித்திர மாசம் நவமி திதி அன்னைக்கு ஆரம்பிச்சார். 2 வருஷம் 7 மாசம் சில நாள். விவாக பஞ்சமி, அதாவது ராமசீதா கல்யாணம் அன்னைக்குதான் அவர் முடிச்சார். ரொம்ப அழகா இதெல்லாம் ராமச்சரிதா மானஸ். இவரோட ராமச்சரிதா மானஸ்ல வால்மீகி ராமாயணம் மாதிரி இவரும் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அரண்ய காண்டம் இப்படி எல்லாம் பாடியிருக்கார். பாலகாண்டத்துல ஒரு பாட்டு, குழந்தை ராமரை வர்ணிக்கிறது, ஒரு பஜல், நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதுல இந்த தலைநடை போட்டு ராமர் நடக்கிறார், சின்ன குழந்தை.
அவர் நடக்க நடக்க காலில் வந்து அப்படியே கொலுசு சத்தம் ரொம்ப அழகா இருக்காது, சத்தம் தாளம் போட்டு வருது. அப்படியே தலை நடதான் இன்னும் சரியா நடக்க ஆரம்பிக்கல, கீழே வந்து விடுறார். உடனே தசரதோட ராணி எல்லாம் வந்து குழந்தைய தூக்கிக்கிறா. மேல் உள்ள மண்ணெல்லாம் வந்து தட்டுறதுக்கு புடவை தலைப்பால அப்படியே தட்டி விட்டுட்டு குழந்தைய கொஞ்சி அழாம இருக்க வைக்கிறா. ராமரோட முகத்தை பார்த்தா அவ்வளோ அழகு. ராமரோட அழகுக்கு ராமனேன்னு பாடுறான். இவ்வளோ அழகா பாடணும்னா கண்ணு முன்னாடி இந்த காட்சி தெரிஞ்சாதானே பாடு. ராமச்சரிதமானஸ் எழுதினதுக்கு அப்புறம் அவர் அதை எடுத்துட்டு காஷிக்கு வந்தார். காஷி விஸ்வநாதருக்கு முன்னாடி அதை பாடி காமிச்சார். ஆனா அங்க இருந்தவங்க இதை அக்செப்ட் பண்ணல. உடனே வந்து ஒரு தீர்மானமாச்சு, ராமச்சரிதமானஸோட சேர்த்து இன்னும் நிறைய புக்ஸ் காஷி விஸ்வநாதர் சன்னதியில வைப்போம், சுவாமி ஏத்துக்கிறாரா பாக்கலான்னு நிறைய புக்ஸ் எடுத்து வச்சான். ராமச்சரிதமானஸ் அடியில வச்சுட்டு கதவை சாத்திட்டு வந்தான். காத்தால எழுந்த உடனே கதவை திறந்தா மேல இருந்து ராமச்சரிதமானஸ். அதுல வந்து பகவான் சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது சத்தியமான வார்த்தை, மங்களமானது, ரொம்ப அழகானது அப்படின்னு பகவானே அப்ரூவ் பண்ணிட்டார். நம்ம அந்த ராமச்சரிதமானஸ் மூலமா துளசிதாசர் எல்லாருக்குமே ராமாயணத்தை எடுத்துன்னு போனார். நார்த் இந்தியால ராமலீலா கொண்டாடுவாரு, தசரா சமயம் நடக்குமே, அதெல்லாம் வந்து இவர் ஆரம்பிச்சு வச்சதுதான். சாதாரண மக்களும் ராமாயணம் புரிஞ்சு படிச்சு அனுபவிக்கிறதுக்கு இவர் எழுதினார். ராமாயணம் மகாபாரதம்லாம் பார்த்தா அதுல உள்ள எல்லா காட்சிகளுமே நம்ம ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்கு. ஒவ்வொரு சின்ன கதையிலும் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் அதுல வர கதைகள் எல்லாமே. நம்ம ராமாயணத்தை எடுத்துட்டா அந்த சித்திரக்கூட விஷயத்தையே பாருங்களேன். அப்பா சொன்னான்னு ராமர் காட்டுக்கு கிளம்பிட்டார். அப்பா கிட்ட இல்ல இல்ல நான் தான் ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரா? இல்லையே, தந்தை சொல்மிக்க மந்திரம் என்னன்னு கிளம்பி வந்துட்டார். லக்ஷ்மணர் அண்ணாவுக்கு சேவை செய்யணும், இந்த பிரதர்லி லவ்க்கு எக்ஸாம்பிள் இல்லையா, அண்ணாவுக்கு சேவை செய்யணும்னா வந்துட்டார். இந்த ராஜா வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுல வாழறதுக்கு தயாரா வந்துட்டார். பரதனை சொல்ல வந்தா இப்பேற்பட்ட வந்து தம்பி அம்மா வந்து அவருக்கோசரம் ராஜ்யத்தை வாங்கி வச்சுட்டா. ஆனா இல்ல, நம்ம ராஜ வழக்க பிரகாரம் முதல் பையன் தான் ராஜாவா இருக்கணும், நான் இருக்க முடியாது, அண்ணாக்கு தான் ராஜ்யம்னு அங்கேருந்து விட்டுட்டு காட்டுக்கு தேடி வந்துட்டு அண்ணாவை வந்து ராஜா அக்செப்ட் பண்ணணும்னு கெஞ்சுறாரு. ஆனா ராமர் அப்பா வார்த்தையை மீற மாட்டேன், அப்பா உனக்கு தான் சொல்லியிருக்கா, ஆனா நீ இரு, நான் வார்த்தையை மீற மாட்டேன், வரமாட்டேன். 14 வருஷம் கழிச்சுதான் அவர் வேறிட்டார். அப்ப இல்லை அண்ணா தான் இருக்கணும்னு பரதன் கெஞ்சும் போது ராமர் சொன்னார், இல்லப்பா நாம எல்லாம் ராஜ குலத்தை சேர்ந்தவா, நம்ம வந்து மக்களை நம்ம காப்பாத்தணும், ராஜா இல்லாம மக்கள் இருக்க முடியாது, ராஜ்யம் இருக்க முடியாது, தவிச்சு போயிடுவா, அதான் நீ போகணும். அப்ப பரதன் உன்ன வேணா பண்றேன், நீங்க தான் ராஜா, உங்களோட ரெப்ரசன்டேட்டிவா வேணா நான் இருக்கேன்னு அவரோட பாதுகை, அவரோட ஸ்லிப்பர்ஸ் எடுத்து தலைமையில வச்சுன்னு திருப்பி ராஜ்யத்துக்கு வந்தார். அயோத்தியா நகரத்துக்குள்ள போகல, அயோத்தியாவுக்கு அந்த 2 நகரத்து வாசலே நந்தி கிராமத்துல தான் இருந்தார். இந்த 14 வருஷம் அவரும் ஒரு சன்னியாசி மாதிரி சாது மாதிரி காட்டுல இருக்க மாதிரி அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்தார். பிரதர்ஸ் தான் இப்படிதான் இருக்கணும்னு சொன்னதுதான் ராமாயணம். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியும். அதனால அந்த காலத்துல ராமாயணம் மகாபாரதம் சொல்லி எடுத்தா சொல்றேன். ஆனா நீங்க அதெல்லாம் படிக்கணும், கேட்கணும். இத்தனை நேரம் நம்ம ராமச்சரிதமானஸ், ஹனுமான் சாலிசா எழுதின துளசிதாசரை பத்தி பார்த்தோம் இல்லையா? Now it is question time. இன்னைக்கு கதையில வந்து நிறைய மகான்கள் பேரு சொன்னேன். அதுல ஒரு 10 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு திருக்குறள் சொன்னேன், அந்த குறள் மனப்பாடம் பண்ணலாமா? வால்மீகி ராமாயணம் எழுதினார், துளசிதாசர் ராமச்சரிதமானஸ் எழுதினார். அதே மாதிரி நம்ம தமிழ்ல ஒரு சிறப்பான காவியம் இருக்கே, யார் எழுதினா? That's all for today. See you in the next episode. Hari Om.